نفس الفداء لقبر أنت ساكنه فيه العفاف وفيه الجود والكرم مولاي صل وسلم على حبيبك பொன்னால ஆனதெல்லாம் பொன்னெடுத்த கோலமது பொன்னையன்றி வருளதோ யா ஹய்யு யா கய்யூமே மௌலாய ஸல்லி வஸல்லிம் பஞ்சால ஆனதெல்லாம் பஞ்செடுத்த கோலமது பஞ்சையன்றி வருளதோ யா ஹய்யு யா கய்யூமே மௌலாய ஸல்லி வஸல்லிம் على حبيبك خير மண்ணால ஆனதெல்லாம் மண்ணெடுத்த கோலமது மண்ணை அன்றி வருளதோ யா ஹய்யு யா கய்யூமே மௌலாய ஸல்லி வஸல்லிம் حبيبك خير الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞானவழி தோழர்களே, இன்று ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தினம். நாம் அனைவரும் புத்தாடை அணிந்து மன மகிழ்ச்சியுடன் முக மலர்ச்சியுடன் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். பெருநாளுடைய தாற்பயம், பெருநாள் தொழுகையினுடைய தாற்பயம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மத்தியிலே கூறலாம் என நான் நினைக்கிறேன். அதற்கு முன் நோன்பு 27ஆம் இரவிலிருந்து தொடர்ந்து 4 நாட்கள் தராவீஹ் தொழுகையின் பிறகு உங்கள் மத்தியிலே நான் பேசியிருக்கிறேன், உரையாற்றி இருக்கிறேன். என்னுடைய உரையை கேட்டவர்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த 4 நாட்களிலும் உங்கள் அனைவராலும் அந்த கருத்துக்களை கேட்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே 4 நாட்களும் நான் பேசியனுடைய சுருக்கத்தை, அதன் சாராம்சத்தை
உங்கள் மத்தியிலே தந்து என்னுடைய விஷயத்துக்கு வருகின்றேன். ஷரீஅத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு வணக்கமாயிருந்தாலும் சரி, அதற்கு ஆன்மீக பின்னணி உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திருக்குர்ஆன் ஓதுதல், ஸலவாத்து சொல்லுதல், திக்ர் செய்தல், இவை போன்ற ஷரீஅத்தில் கூறப்பட்ட கடமையான இபாதத்துக்களாயிருந்தாலும் சரி, சுன்னத்தான இபாதத்துக்களாயிருந்தாலும் சரி, அவை வெறும் செயல்கள் அல்ல, அர்த்தமற்ற செயல்கள் அல்ல. அவற்றுக்கு ஆன்மீக பின்னணி உண்டு என்பதை நீங்கள் புரிந்து விளங்கி அந்த ஆத்மீக பின்னணியை அறிந்து செயல்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த லாபத்தையும் தரப்போவதில்லை. நாங்கள் தொழுகிறோம், அல்லாஹ்வுக்கு லாபமா எங்களுக்கு லாபமா? அல்லாஹ்வுக்கு நன்மையா எங்களுக்கு நன்மையா? நோன்பு நோக்குகிறோம், இது அல்லாஹ்வுக்கு நன்மையா நமக்கு நன்மையா? அல்லாஹ்வுக்கு லாபமா நமக்கு லாபமா? இவை போல ஏனைய வணக்கங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் கிடைக்கப் போவதில்லை. லாபம் எல்லாம் எங்களுக்குத்தான், நன்மை எல்லாம் எங்களுக்குத்தான். அந்த நன்மை என்ன?